கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தின மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று பேதுரு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை. அன்பானவர்களே, நாம் எல்லாருமே நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஒரு துறையில் வளரணும் என்று சொல்லி விரும்புவது சகஜமே. வளர்ச்சியை விரும்பாதவங்க யாருமே இல்லை. ஆனால் அந்த வளரணும் என்றதான அந்த திட்டத்தில், அந்த குறிக்கோளில் அவங்க வளர்ச்சிக்கு ஏதுவாக ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் ஒருவேளை தவறான பாதையாக இருக்கலாம். ஆனால் பேதுரு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் வளரணும் என்ற வாஞ்சை இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா, ஒரு தரிசனம் இருந்துச்சுன்னா, ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையாகிய களங்கமே இல்லாத அந்த ஞானப்பால், அந்த வார்த்தை, அந்த வசனத்தின் மேலே வாஞ்சையாயிருங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறார். அருமையானவர்களே, பேதுரு மீன் பிடிக்கிறவன், படிப்பறிவற்றவன். ஆனால் அவன்தான் அப்போஸ்தலர்களிலே மிக மிக முக்கியமான முதன்மையானவனாக இருந்தான். அப்போ அவனை உயர்த்தினது எது அப்படின்னா, ஆரம்பத்திலே அவனுடைய முதல் சந்திப்பே கர்த்தரின் வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்தான். இரவு முழுவதும் மீன் பிடிக்க முயற்சி செஞ்சான், ஒன்றுமே கிடைக்கல. அடுத்த நாள் காலையில் தோல்வி முகத்தில் இருந்த அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளிட்டு போய் அந்த வலைகளை போடுப்பா அப்படிங்கிறார். அப்போ அந்த இடத்துல இரவு முழுவதும் முயற்சி செஞ்ச ஆண்டவரே, ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படியே என்று சொல்லி அந்த வார்த்தையை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு வாஞ்சையாய், தாகமாய், அந்த பசி தாகம் உள்ளவனாய் அந்த வார்த்தைக்குள்ளாக மாறிட்டான். அந்த வார்த்தையின்படி வலையை போடுறான், திரளான மீன்களை பிடிக்கிறான். அதில் இருந்து அவனுக்கு ஒரு ஸ்பெஷல், ஒரு சிறப்பு என்னென்னா, கர்த்தரின் வார்த்தையின் மேலே அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்திருக்கிறது. ஆகவே அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு முன்னேறினான். அவன் நடந்து வந்தால் போதும், நிழல் பட்டாவாது எனக்கு சுகமாகாதா என்று சொல்லி அவன் வரும் வழியிலே படுக்கையில் நிறைய பேர் கொண்டு வந்து வைத்தார்கள். அத்தனை பேருமே சுகமானார்கள். அவ்வளோ பெரிய அற்புத அடையாள ஊழியனாய் மாறினதுக்கு காரணம் வார்த்தை. ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் உயரணும், வளரணும் என்ற வாஞ்சை உடையவர்களாக இருக்கிறோம். அதில் நான் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு வழி, நம் கையில் கொடுக்கப்பட்ட கர்த்தரின் வார்த்தையின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய் இரவும் பகலும் அந்த வசனத்தை தியானிக்கிறவர்களாய் இருந்தால் நாம் செய்வதெல்லாமே வாய்க்கும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, வளரணுங்கிற துடிப்பு உனக்குள்ள இருந்தால் நீ கர்த்தருடைய வார்த்தையின் மேலே தியானமாக இருங்க, வார்த்தையின் மேலே விசுவாசமாக இருங்க, வாஞ்சையாக இருங்க. அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், அந்த வார்த்தை உங்களை வளர வைக்கும், அந்த வார்த்தை உங்களுக்கு வழிவாசல்களை காண்பிக்கும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே உறுதியாய் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் வளரணும்னு சொல்லி வாஞ்சியாக இருக்கிறோம். உங்கள் வார்த்தையின் மேலே எங்களுக்கு அதிகமான விருப்பமும் தாகமும் பசியும் உண்டாகட்டும். வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற வெளிச்சத்தில் நாங்கள் வளர்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட அந்த வளர்ச்சியின் ரகசியம் உங்கள் வார்த்தைக்குள் இருப்பதற்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தையின் மேலே நாங்கள் பசிதாக உள்ளவர்களாய் வாழட்டும், வெற்றி மேல் வெற்றி அடையட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.